ஈபி பொறுத்த வரைக்கும் செய்யறது எல்லாமே ரிஸ்க் தான். கொஞ்சம் ஏமாந்தாலும் உயிருக்கு உத்தரவு கிடையாது. என் கூட இருந்த ஒரு பையனே வந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்கல் ஆபீஸ்ல ஒரு ஸ்டே வேற போய் எச்சில் லைன்ல முட்டி இறந்து போனா. அப்படி எனக்கே நடந்திருக்குது. திடீர்னு ஒரு ஜென்ரேட்டர் போட்டு விட்டாங்க, சப்பளம் வந்துருச்சு, அடிச்சு கீழே தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் போய் ஆப்பலாம். அன்னைக்கு நான் தப்பிச்சல, அன்னைக்கு என் உயிரே போயிருக்கும். கேட்டு அக்ரிமெண்ட்ல வேலை செய்யறாங்க. தினக்கூலி மின்சார வாரியத்துல 2010 நான் உள்ள வந்தேன். படிச்சு வரதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தினக்கூலி வந்து 15 வருஷமா ஒப்பந்த ஊழியராக இருக்கிறோம். எல்லா பசங்களுமே ஒரு 10 வருஷம் மேல வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க. எங்க நடுவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆபீஸ் ஏறோம். நசினூர் ஒண்ணு, நாராயணஸ் ஆபீஸ் ஒண்ணு, மேட்டுக்கடை ஒரு ஆபீஸ், சித்தூர்ல 2 ஆபீஸ், மொத்தம் நாங்க 6 செக்ஷன் நாங்க வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 2 வயர் இருக்குது. இந்த வயர் எடுத்துட்டு பெரிய வயர், 0 வயர், டாக் வயர் நாங்க பிடிக்கிறோம். பவர் ஹவுஸ்ல இருந்து ரெகுலேஷனுக்காக பெரிய சப்ளை கொண்டு வராங்க. நிறைய ஃபேக்டரி வந்துருச்சு, நிறைய கம்பெனி வந்துருச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 33 kV இந்த மாதிரி சப்ளை எக்ஸ்ட்ரா கேட்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு வந்து நம்ம ரெகுலேஷன் கொண்டுறதுக்காக இந்த 0 வயர் மாத்தி கொண்டு வரோம். ஃபுல்லாவே எங்களுக்கு ஈபி மட்டும் தான், வேற வேலைக்கு நாங்க போக மாட்டோம். ஈபி மட்டும் தான். கம்மன் நிறுத்தல இருந்து டிரான்ஸ்போர்ட் பூசா போறதுல இருந்து எல்லா வேலைக்கும் நாங்க வருவோம். காலைல நாங்க 9 மணிக்கு வந்தா மதியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட இறங்குவோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மடி ஏறினா மடி சாயந்தரம் 6 மணிக்கு தான் இறங்குவோம். இது பாத்தீங்கன்னா இப்போ 1 கிலோமீட்டர்